விவசாயமும் சுவிசேஷமும் ஒன்று தான். பாருங்கள், கரடு முரடாக இருக்கிற மேடு பள்ளங்களோடு இருக்கிற புல் பூண்டு செடிகளாக முளைச்சி காடாக இருக்கிற ஒரு நிலத்தை சீரமைக்க அவைகளை நம்ம உழுது செம்மைப்படுத்தி சீர்படுத்தி அப்புறம் விதைகளை இங்கே விதைக்கிறோம், தண்ணீர் பாய்ச்சுக்கிறோம், அது பலனை கொடுக்கும். அதே போல் தான் ஆண்டவருடைய வசனமும் சுவிசேஷமும். சுவிசேஷம் என்பது ஆண்டவருடைய வசனத்தை விதைப்பது. இந்த உலகத்தையும் உலகத்தில் உண்டாயிருக்கிற யாவையும் சிருஷ்டித்த சர்வ வல்ல தேவன் மனுபுத்திரனாக மனுஷனாக பூமியில் வந்த பிறந்து நமக்காக அடிக்கப்பட்டு நமக்காக பாடுகளை சகித்து கொண்டு அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட ரத்தம் சிந்தி நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட இருந்து இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிதாவின் வலது பரிசத்தில் மீண்டுமாய் நமக்காக வரப்போகிறார் நித்திய ஜீவனை கொடுக்க. இதுதான் சுவிசேஷம். எப்படி விதையை நிலத்திலே விதைத்து அதற்கு நம்ம பராமரிக்கிறோமோ, தண்ணீர் பாய்ச்சுகிறோமோ, அது பலனை நமக்கு கனிகளாக, காய்களாக, கீரைகளாக இப்படி நமக்கு கொடுத்துரும். அதே போல் தான் சுவிசேஷமும். ஆண்டோடைய வசனத்தை நம்ம பகுதிகளை விதைக்கிறோம், மீண்டுமாய் போகிறோம், மீண்டுமாய் ஆண்டோடைய வசனத்தை விதைத்து அவருடைய பாடல்களை பாடி அவருடைய நற்செய்தியை சொல்லி கிராமங்களில் நம்ம சொல்லுகிற பொழுது ஒவ்வொருவராக ஆண்டவரால் தொடப்படுவார்கள், வசனத்தினால் தொடப்படுவார்கள், பாடலினால் தொடப்படுவார்கள். அவருடைய உள்ளம் திறக்கும், இருதயம் திறக்கும், கண்கள் திறக்கப்படும், கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள். விவசாயத்தில் எப்படி நம்ம கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த செடியில் பூச்சி அடிக்கக்கூடாது, அந்த செடி வீணாக போயிடக்கூடாது, அந்த பயிர் வீணாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த காலம் வர வரல நம்ம காத்திருந்து அது முளைக்கும் வரல காத்திருக்கிறோம், அது செடி வளர வரல காத்திருக்கிறோம், அது பூக்கிற வரல காத்திருக்கிறோம், அது காய்க்கிற வரல காத்திருக்கிறோம், அதை பறிக்கிறோம், அதை மார்க்கெட் கொண்டு போகிறோம், அதை விற்கிறோம், லாபம் எடுக்கிறோம். அதே போல் தான் ஆண்டோடைய வசனத்தை நம்ம விதைக்கிறோம், நற்செய்தியை ஜனங்களுக்கு அறிவிக்கிறோம், அவருடைய இருதயம் திறக்கப்படும், கர்த்தரை ஏற்றுக்கொள்வாங்க, ஆண்டவர் யாருங்கிறத அறிந்து கொள்வாங்க, தேவன் யார் என்று அறிந்து கொள்வாங்க, பரிசுத்த ஆவியானவர் யார் என்று அறிந்து கொள்வாங்க. எல்லாவற்றையும் அறிந்து அவர்கள் என்ன பண்ணுவாங்க, பரிசுத்த வேதாகமத்தை படித்து அதில் தேர்ந்தவர்களாய் மாறிடுவாங்க. விவசாயமும் சுவிசேஷமும் ஒன்று தான். விவசாயத்தில் பலன் எப்படி கிடைக்குதோ அதே போல் சுவிசேஷத்திலும் பலன் கிடைக்கும். திரள் கூட்ட ஜனங்களை கர்த்தருக்காக அறுவடை செய்வது நிச்சயமே. உண்மையே. ஆமென்.